சத்குருவே சரணம். பௌர்ணமியில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன செய்யலாம்ங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம் செய்யலாம். அதே மாதிரி புதுசாக இடம் வாங்கிறது, புதுசாக நகை வாங்கிறது, அதே மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணுவது, ஒரு பெண்ணை போய் பார்ப்பது, அதே மாதிரி புதிய முயற்சிகள், ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது போல் அத்தனை சுபகாரியங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் பௌர்ணமியில் செய்யலாம். ஏன்னா சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய நேரம். சந்திரன் தான் மனோகாரகன், எல்லா சுபகாரியத்துக்கும் சிறந்த சந்திரன். நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுதே லக்கணத்திலேருந்து பார்ப்போம், சந்திரன்லேருந்து பார்ப்போம். ஆக ஒரு குறியீடு, ஜாதகத்தினுடைய குறியீடை சந்திரன், சந்திரன் எப்படி இருக்கிறதோ அதுபோல் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நிலை இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திரன் நல்லா இருக்கணும், வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், நல்ல கிரகங்களோடு சேர்ந்த சந்திரனாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் மாதிரி ஜோதிடர்கள் பார்க்குறோம். அப்போது சந்திரன் முழு நிலவாக இருக்கும்பொழுது பூரண சக்தி இருக்கும், பூமியில் பூரண சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இதுபோல் சுபகாரியங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக, ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நகை வாங்கினா அடுத்த ஒரு நகை வாங்குறது. அதே பௌர்ணமிகளே குருவரையில் வாங்குங்க. அது மாதிரி நல்ல சுபகாரியங்கள், புதுசாக வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, ஒரு பெண் போய் பார்க்குறது, இந்த மாதிரி என்ன நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் பௌர்ணமியில் செய்யலாம். செய்யக்கூடாதது இந்த தலைமுடி வெட்டுறது, ஷேவிங் பண்ணுறது, இறந்தவர்களுக்கு சிலதர்ப்பணம் கொடுக்கறது கூடாது. அதே மாதிரி தாலி மாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை பௌர்ணமியில் செய்யக்கூடாது. ஏனென்றால் பூரண சந்திரன் உள்ள நேரம், சுபகாரியங்கள் அத்தனைக்கும் உகந்த காலம் பௌர்ணமி. அதனால் பௌர்ணமி என்பது மிகச்சிறந்த காலம். எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். தவறான விஷயங்கள், இந்த அபசகுணமான விஷயங்கள், மரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திலதர்ப்பணங்களை தவிர்த்துடுங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் பாருங்கள், மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பூரண சந்திரன் நிறைந்த நாட்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.